லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா. ஏய், நீ எதுக்கு இந்த நேரத்துல எங்க வீட்டுக்கு வந்திருக்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஏய், நீ எதுக்கு இங்க வந்திருக்க? என்ன எங்க கிட்ட இருந்து சொத்து எழுதி வாங்கினது பத்தாதா உனக்கு? இல்ல வேற ஏதாவது திட்டம் போட்டு வந்திருக்கியா? இதெல்லாம் நிரந்தரமா நடக்காது. என்ன ஆனாலும் சரி, உன்கிட்ட இருந்து எங்க அப்பாவோட சொத்தை நாங்க மீட்டுருவோம். அடுத்தவங்க சொத்தை கொள்ளையடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட முடியும்னு நினைச்சியா? உன் திமிர அந்த ஆண்டவன் கண்டிப்பா அடக்குவான். எல்லாரும் எனக்கு சாபம் கொடுக்காதீங்க. ஏற்கனவே நான் நிறைய சாபத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். எந்திரிமா, எந்திரிமா, எந்திரி மீனாட்சி. இனிமே நான் உங்க குடும்பத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். இந்த பொண்ணு இந்தாங்க, உங்க சொத்தை நான் தொடவே மாட்டேன். இந்தாங்க உங்க சொத்து பத்திரம். இனி உங்க சொத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என்ன விட்டுருங்கம்மா, என்ன மன்னிச்சு விட்டுருங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏதாவது பைத்தியம் கீத்தியம் ஆயிட்டாளா? இந்த நேரத்துல வந்து இப்படி உளறிட்டு இருக்கா? என்ன அப்பா வந்து உண்மையை சொல்லி உங்ககிட்ட பேசினாரா? ஐயோ, உங்க அப்பா வந்தா பரவாயில்லையே, அந்த கருப்பசாமியே நேர்ல வந்துருச்சு. விட்டா எனக்கு கொண்டு போட்டிருக்கோம். உனக்கு இதெல்லாம் தேவைதான். அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டல, இன்னும் உனக்கு 4 அடியை சேர்த்து அடிச்சிருக்கணும். அத்தை, நான் திருந்திட்டேன் அத்தை. நான் பண்ணது பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிருங்க. லக்ஷ்மி அம்மா, நீங்க உங்க புருஷன் ஆசைப்பட்ட மாதிரி அந்த வீட்டை நல்லபடியா கட்டி முடிங்க. என்னால எந்த இடைச்சலும் வராது. நீங்க என்ன உதவி வேணாலும் கேளுங்க, நான் செய்யறேன். அக்கா, நீங்க எந்த உதவியும் பண்ண வேண்டாம். நீங்க மனசு மாறிட்டீங்கல்ல, அதுவே எங்களுக்கு சந்தோஷம்தான். இதே புத்தியோட யாரையும் அழிக்க நினைக்காம திருந்தி வாழ பாருங்க. மத்தவங்களை அழிக்க நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நாள் அழிவு வருங்கிறத மறந்துடாதீங்க. ஐயோ, நான் அந்த தப்பு பண்ணவே மாட்டேன். அமர்ந்தவனே போற்றி, ஓம் அகந்தை அடிப்பவனே போற்றி, ஓம் அருகம்புல் ஏற்பவனே போற்றி, ஓம் அச்சம் தற்பவனே போற்றி, ஓம் ஆணை முகத்தவனே போற்றி, ஓம் ஆதிமூலம் ஆனவனே போற்றி, ஓம் ஆனந்த வடிவினே போற்றி, ஓம் பகவான் சந்நிதியே போற்றி. ஏமா, இன்னைக்கு எதுவும் பிரச்சனை வராதில்ல? அதெல்லாம் ஒண்ணும் வராதுங்க. அன்னைக்கு ஏதோ பிரச்சனை வந்ததா என் பையன் சொன்னான். நீங்க நல்லபடியா பூஜை ஆரம்பிங்க. இல்லம்மா, நிலத்துல ஏதாவது வில்லங்க இருக்க போகுது, ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. ஐயா, ஒரு வில்லங்கமும் இல்ல. அந்த சாமியே வந்து ஒரு வழி காட்டிடுச்சு. எல்லாமே தெளிவா இருக்கு. நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஓம் யோவான் சந்நிதியே போற்றி, ஓம் இடர் கலைபவனே போற்றி, ஓம் ஈசன் புதல்வனே போற்றி, வெற்றி. ஓம் நெஞ்சினனே போற்றி. பூஜை இங்க நடக்குது, அங்க என்ன பாக்குறீங்க? பிள்ளையாரே போற்றி. இல்ல, முக்கியமான ஒரு விஐபி வரணும், அவங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். யாரு? சொல்லி வாய மூடல. 100 ஆயுசு. உங்களுக்கு தான் வெயிட்டிங். வாங்க, பூஜையில் வந்து கலந்துக்கோங்க. வாமா மீனாட்சி. என்ன மீனா, கருப்படிச்ச வலி இன்னும் வலிக்குதா? மருந்து ஏதாவது நான் போட்டு விடவா? என்னத்த கிண்டலா பண்றீங்க? பின்ன அடுத்தவங்க சொத்தை அபகரிக்க நினைச்சா அதுதான் நிலைமை. சம்மந்தி, முடிஞ்சு போன கதை எதுக்கு? விடுங்க. அவதான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டால. மீனா, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா. என்ன பாக்குறீங்க சாமி? மேடம் இப்போ மனு திருந்தி வாழ்த்து சொல்றதுக்காக வந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். போலீஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க தைரியமா பூஜையை ஆரம்பிக்கலாம்.
அப்புறம் என்னங்க கருப்புசாமி நேர்லயே வந்துச்சாமே, நல்ல தரிசனமா? வரட்டி வரட்டி செம்மடியாமே, அருள் நல்லா கச்சுதா, சாட்டையா வச்சுதானே? கருப்புசாமினா உக்கரமா இருந்திருக்கும்ல, அடி ஒவ்வொன்றும் சும்மா எடி மாதிரி வந்துருக்குமே. பார்த்தாலே தெரியுது. ஏங்க ஆஸ்பத்திரி போய் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்த்துருங்க, ஏன்னா கண்ணி போய்க்குது பாருங்க, அதெல்லாம் சீலு பூச்சி போயிடும். சத்யா, என்ன நக்கல் பண்றீங்களா? ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். செம்மடி. அந்த வெற்றிக்கு பெருமையா இருக்கிறது என்ன? அந்த துளசியோட பதவி, அவ எம்எல்ஏவா இருக்கிறது தானே அவனுக்கு பெருமை. அவளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டா அதுக்கப்புறம் வெற்றியால எந்திரிக்கவே முடியாது, துளசியாலவும் எந்திரிக்க முடியாது. தோல்வி எல்லாத்தையும் தூரமா ஒதுக்கி வச்சுட்டு நாம போட்ட இந்த திட்டத்துல எப்படி ஜெயிக்கணும்னு மட்டும் பாரு. அவங்க 2 பேரையும் ஒன்னா பழி வாங்குறதுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா? அந்த கருப்பு கையால அடி வாங்கினதுல இருந்து என் மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது. எதை யோசிச்சாலும் அது நெகட்டிவாவே இருக்கு அங்கிள். சரி சரி, பதறாத. நீ உடனே பிரம்மானந்தம்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கான், அந்த ஆளை போய் பாரு. அவன் எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கான். அவன் மூலமாவே அந்த துளசியும் வெற்றியும் பழி வாங்கிடலாம். அந்த பிளான் என்னன்னு உன்கிட்ட சொல்றேன். ஹாய் மேடம், ஐ எம் இன்ஸ்பெக்டர் தேவதாஸ். வணக்கம் சார். அவர் எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டாரு. ரொம்ப அடிபட்டிருப்பீங்க போல. ஆமா சார், அந்த துளசியும் வெற்றியும் சேர்ந்துக்கிட்டு என் வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. இந்நேரம் எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆயிருக்க வேண்டிய ஆள் சார் நானு. ஆனா இன்னைக்கு எந்த அங்கீகாரமும் இல்லாம தனியா சுத்திட்டு இருக்கேன். அதான் வீட்டை விட்டு மொத்தமா துரத்திருக்கீங்களே, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. நீங்க வேற சார், வீட்டை விட்டு துரத்துனா அவங்க கொட்டம் அடங்கிடுன்னு எதிர்பார்த்தேன். ஆனா வெளியில போனதுக்கு அப்புறமா அவங்க இன்னும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. விட்டு விட்டு தழக்கிற வாழை மரம் மாதிரி ஏதோ ஒரு வழியை பிடிச்சுக்கிட்டு முன்னேறி வந்துடுறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்குன்னே எவனோ ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான். அதான் பிரச்சனையே சார். எப்படியாச்சும் அவளோட எம்எல்ஏ இமேஜுக்கு ஒரு டேமேஜ் குத்திரலான்னு பார்த்தா அங்கேயும் பப்ளிக் வந்து ஏதோ சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பில்டப் பண்றாங்க. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. கவலைப்படாதீங்க மேடம், அதான் நான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். என்ன சார், என்ன பிளான்? நல்ல பிளான் தான்.